நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நவராத்திரி 6ஆம் நாள் திருவண்ணாமலை மாவட்டம் செப்டம்பர் 27 போலூர் டவுன் ஸ்ரீ பால சௌந்தரி அம்பாள் நவராத்திரி 6ஆம் நாள் அலங்காரத்தில் ஸ்ரீ ராஜகாளியம்மன் அருள்பாலிக்கும் காட்சி. எரமலூர் சுந்தரவள்ளி தாயாருக்கு நவராத்திரி விழா வந்தவாசி செப்டம்பர் 28. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த எரமலூர் ஸ்ரீ சுந்தரவள்ளி தாயாருக்கு நவராத்திரி 5ஆம் நாள் பத்ம பீடத்தில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. மதுரை வண்டியூர் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் சன்னதி நவராத்திரி உற்சவ பெருவிழாவில் 4ஆம் திருநாள் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் சயன திருக்கோலம். ஹைதராபாத் ஸ்ரீ பாக்கியலட்சுமி தாயார் அலங்காரம். பைராக்கி மட 1ஆம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் புரட்டாசி பிரம்மோற்சவம் 2025 நேற்றைய தினம் 3ஆம் நாள் காலை ஹம்ச வாகனத்தில் வெள்ளை சாற்றுப்படி மற்றும் இரவு அனுமந்த வாகனத்தில் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோலம். திருச்சேரி ஸ்ரீ சாரநாத பெருமாள் நவராத்திரி உற்சவம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோலம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக டி. ராஜா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து நாகூர் ஆண்டவர் தர்காவில் அக்கட்சியினர் சிறப்பு பிரார்த்தனை செய்து 500 பேருக்கு இரவு உணவு வழங்கி கொண்டாடினர். சென்னை வர்த்தக மையத்தில் வேளாண் வணிக திருவிழாவை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்து வேளாண் துறை கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். உடன் அமைச்சர்கள் நேரு, MRK பன்னீர்செல்வம், தாமு அன்பரசன், கோவி செழியன் மற்றும் அதிகாரிகள் உள்ளனர். சுருளி தீர்த்த அருவியில் சாரல் திருவிழாவில் நடந்த கலை நிகழ்ச்சி. சிவகாசி மெப்கோ பொறியியல் கல்லூரியில் லெகசி 25 என்ற தலைப்பில் கலை திருவிழா நேற்று நடந்தது. இதில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரணிதரன் கிருஷ்ணமூர்த்தி பரிசு வழங்கினார். கல்லூரி முதல்வர் அறிவழகன் உடன் உள்ளார். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் நேற்று உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டது. அங்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தமிழக பாரம்பரியப்படி நெற்றியில் பொட்டு வைத்தும் மலர் மாலைகள் அணிவித்து செங்கல்பட்டு சப் கலெக்டர் மாலதி ஹெலன், மாவட்ட சுற்றுலா அலுவலர் சக்திவேல் ஆகியோர் வரவேற்றனர். செஞ்சியில் திமுக ஆலோசனை கூட்டத்தில் செஞ்சி பஸ்தான் MLA பேசினார். மாதா அமிர்தானந்தமயி 72வது பிறந்த தினத்தை ஒட்டி கேரள மாநிலம் கொல்லத்தில் அமைந்துள்ள அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் வளாகத்தில் நடந்த அமிர்த வருஷம் 72வது விழாவில் மத்திய அமைச்சர் எல். முருகன் பங்கேற்றார். சென்னை நந்தனத்தில் ரூபாய் 4.28 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கத்தை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்து பயிற்சி பெறும் இளம் வீரர்களை வாழ்த்தினார். சென்னையில் நடிகர் ஜெய்சங்கர் நடிகர் SV சேகரின் தந்தை பெயரிலான தெருக்களின் பெயர் பலகைகளை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். செய்யாறு வட்ட முத்தமிழ் சங்கம் அரிம சங்கம் சார்பில் இரத்த தான முகாம். வலங்கைமான் அருகே உள்ள கண்டியூர் ஊராட்சியில் 5 கிராம ஊராட்சிகளுக்கு நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் 500க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன. அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் நேற்று நடந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் பணி நியமன ஆணை பெற்றவர்களுடன் கலெக்டர் ரத்தினசாமி சின்னப்பா MLA நவ
திருப்பதி கோவிலான திருப்புளியங்குடி காசினி வேந்தன் கோவிலில் நேற்று புரட்டாசி 2வது சனிக்கிழமையில் பெருமாளை தரிசிக்க காத்திருந்த பக்தர்கள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.